प्यार के सागर से मिलन करा रहे हैं. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. முழு கல்பத்திலும் வைத்து 5000 வருஷத்தில் இந்த சங்கமயுகம் தான் ரொம்ப உயர்ந்த நன்மையை செய்யக்கூடிய கல்யாணக்காரி சங்கமயுகம். இப்பொழுது தான் பரமாத்மா இந்த பூமிக்கு வந்திருக்காரு. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நினைவுங்கிற சாக்ரீனோட ஆதாரத்தில் ஆத்மாவை சதோ பிரதானமாக மாற்றிக்கொள்ளுங்கள்ங்கிற. அப்போ நினைவுங்கிறது அவ்வளோ ஒரு இனிமையான விஷயங்கிறத பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க, எப்பொழுது வரைக்கும் நீங்கள் இந்த சரீரத்தில் இருக்கீங்களோ, வாழ்கிறீங்களோ, அப்பொழுது வரைக்கும் ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற. இந்த ஞானத்தை அந்த அளவுக்கு நீங்கள் மடியில் நிரப்பிக்கணும், ஆத்மாக்குள்ளே நிரப்பிக்கணுங்கிற. ஏன்னா எந்த அளவுக்கு ஆத்மாக்குள்ளே ஞானம் நிரம்புதோ அந்தளவுக்கு சம்ஸ்காரங்கள் தூய்மையாக ஆகும். இப்போ பாபா சொல்கிறாங்க, சம்ஸ்காரத்தோட ஆதாரத்தில் தான் உங்களுக்கு பிறவிகள் கிடைக்கிது. அடுத்த பிறவிக்கு ஆத்மா போகுது, என்ன சம்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போதோ அதுக்கேற்றபடி அதனுடைய பிறவி இருக்கும். சம்ஸ்காரத்தோட ஆதாரத்தில் தானே கர்மங்களை செய்வோம். அப்போ உயர்ந்த சம்ஸ்காரம் இருந்துச்சுன்னா உயர்ந்த கர்மங்களை செய்வோம், அப்போ பிறவியும் உயர்ந்ததாக இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, ஞான ரத்தினங்களை அவ்வளோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நிரப்பிக்கொள்ளணும்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார் பாபா, ஞானத்தை நம்ம கேட்கும் பொழுது தான் யோகா நல்லா வர முடியும். இப்போ பாபாவோட நினைவு அப்படிங்கிறது ரொம்ப இனிமையான விஷயமா உங்களுக்கு இருக்கணுங்கிறார். சாக்ரீன் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அது போல். இப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த நினைவு அப்படிங்கிறது ஒரு பாபாவை மட்டும்தான் நீங்கள் இப்போ செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தான் பாடினீங்க, தாயும் நீயே, தந்தையும் நீயே, நண்பனும் நீயே அப்படின்னு. அப்போ இப்போ நீங்கள் என்ன அந்த அளவுக்கு அன்பாக நினைவு செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு. எல்லாமே எனக்கு ஒரு பாபா தான் அப்படின்னு நினைவு செய்ய வேண்டும். அந்த பாபாவை நினைக்கிறது அவ்வளோ சாக்ரீன் போல் ஸ்வீட்டஸ்டாக இருக்கணும். அவரை தவிர வேறு யாருமே அவ்வளோ ஸ்வீட்டஸ்டானவங்க கிடையாது. இப்போ எந்த அளவுக்கு அப்படி நினைவு செய்கிறீங்களோ ஆத்மா சதோ பிரதானம் ஆகுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, ஏன் ஞான மார்க்கத்தில் நிறைய பேருக்கு கேள்விகள் பலவிதமாக வருது. அதை முடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, எப்போ தேக அபிமானத்தில் வராங்களோ அப்போ தான் கேள்விகள்லாம் வருது. அதை முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு பாபா. நான் உங்களுக்கு இந்த காரியத்தை கொடுத்துருக்கேன், தூய்மை ஆகணும், படித்து மற்றவங்களையும் ஆக்கணும், இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க, அதிக கேள்விகளில் போகாதீங்க. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, சிலருக்கு அந்த மாதிரி கேள்வி வருது, சத்தியுகத்தில் என்ன பழக்க வழக்கம் இருக்கும், சொர்க்கத்தில் அதே போல் அங்கே எப்படி மாளிகையெல்லாம் கட்டுவாங்க, இல்லை புஷ்ப விமானம் இருக்கும், இந்த கேள்விகள்லாம் விட்டுருங்கன்னு சொல்கிறார். அங்கே என்ன எப்போ நடக்கணுமோ அதெல்லாம் தானாக நடக்கும், மாளிகைகள் வரும். ஆனால் நீங்கள் தன்னை தூய்மையாகிறதுக்கு மட்டுமே முயற்சிங்கிறது செய்யணும், அதில் மட்டுமே நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தணும்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, யோகம்ங்கிறது அக்னி போல். ஆத்மா இந்த அக்னியில் போட்டால் தான் தூய்மையாகும், மற்றபடி வெறும் அந்த நெருப்பில் போட்டாலாம் தூய்மையாகாது. பாபா அதுக்கு சொல்கிறாங்க, எப்படி கதையில் காட்டிட்டாங்க, சீத்தை அந்த அக்னி பிரவேசம் பண்ணும்போது ராவணன்கிட்ட இருந்து வந்த உடனே அந்த அக்னி பிரவேசம் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது தான் அவங்க முழுமையாக தூய்மையானாங்க, ராமர் ஏற்றுக்கொண்டார். இப்போ பாபா சொல்கிறாங்க, அப்படி சீதையை அக்னியிலலாம் பிரவேசம் ஆகலை, இப்போ நீங்கள் செய்கிறது தாங்கிற. நாம் இப்போ யோகம்ங்கிறது தான் அக்னி போல். இதில் எவ்வளவு ஆத்மா இருக்குமோ அந்த அளவுக்கு ஆத்மா சதோ பிரதானமாக மாறுகிறது. அப்போ அந்த நினைவில் அவ்வளோ சக்தி இருக்கணும், அது அக்னி போல் இருக்கணும், யோகம் அக்னி போல் இருக்கணுங்கிற. ஆத்மா அப்போ நீங்கள் எல்லாருமே சீதைகள் இந்த ராவண ராஜ்யத்தில் யோகம் செய்து செய்து நீங்கள் தூய்மையாக மாறிவிடுறீங்கன்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் முற்றிலும் இந்த கலியுகத்தை மறந்துடுங்கிற, சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. கலியுகத்தை மறந்துடுங்கன்னா இதை பற்றி சிந்தனை பண்ணுறது, இந்த உலகத்தை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், விஷயங்கள், சாதனங்கள் இதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. சுகதாமத்திற்கு செல்வதற்கான படிப்பை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், சுகதாமத்தோட ஆஸ்தியை நான் கொடுத்துட்ருக்கேங்கிறார். சுகதாமத்தோட ராஜ்யத்தை நான் தான் ஸ்தாபனை பண்ணுறேன். அப்போ நீங்கள் இந்த படிப்பு படித்து அவ்வளோ புத்திசாலி ஆகிடுறீங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா, அங்கே உங்களுக்கு எந்த மந்திரியுமே தேவை கிடையாது ஆலோசனை சொல்கிறதுக்கு. யாருக்கிட்டையாவது ஆலோசனை கேட்குறாங்கன்னா உங்கள் புத்தி பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அங்கே அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே நீங்கள் அவ்வளோ புத்திசாலிகளாக இப்போ இருக்கக்கூடிய படிப்பின் மூலமாக ஆகுறீங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ரீமத் படி செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீமத் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம், பேச்சு, செயல் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் கொண்டு ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள், சதோ பிரதானமாக மாறுங்கள். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி.
30/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, முழு கல்பத்திலும் இது மிக உயர்ந்த கல்யாணக்காரி சங்கமயுகம். இதில் குழந்தைகள் நீங்கள் நினைவின் சாக்ரின் மூலமாக சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். கேள்வி: அநேக வித கேள்விகள் எழுவதற்கான காரணமும் அவை எல்லாவற்றிலிருந்து விலகும் நிவாரணமும் என்ன? பதில்: தேக அபிமானத்தில் வரும்பொழுது சந்தேகம் வருகிறது. சந்தேகம் எழுவதால் அநேக கேள்விகள் தோன்றுகின்றன. அழுக்கிலிருந்து தூய்மையாக தானும் ஆகுங்கள், பிறரையும் ஆக்குங்கள் என்ற காரியத்தை நான் குழந்தைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த வேலையை செய்து கொண்டே இருந்தால் எல்லா கேள்விகளும் முடிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். பாட்டு: உன்னை அடைந்ததும் நாங்கள் உலகையே அடைந்தோம், மண்ணை மட்டுமல்ல விண்ணையும் அடைந்தோம். உன்னை அடைந்ததும் நாங்கள் உலகையே அடைந்தோம், மண்ணை மட்டுமல்ல விண்ணையும் அடைந்தோம். அன்பினும் இல்லத்தை உள்ளத்தில் கட்டினோம், மின்னல்களாலும் அதை எரிக்க முடியாது, இன்னல்களாலும் இதை அழிக்க முடியாது. உன்னை அடைந்ததும் நாங்கள் உலகையே அடைந்தோம், மண்ணை மட்டுமல்ல விண்ணையும் அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீர்கள். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே என்று யார் கூறுகிறார்? நம்மளை யார் அப்படி கூப்பிடுறாங்க? சிவபாபா. கண்டிப்பாக ஆன்மீக தந்தை தான் அப்படி சொல்ல முடியும். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இப்பொழுது முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை மிக அன்போடு நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ இனிமையான ஆன்மீக குழந்தைகள் அப்படின்னு யாருக்கு நம்மளை சொல்ல முடியும்? பாபா மட்டும்தான் நம்மளை சொல்ல முடியும். வேறு எந்த ஒரு குருக்கள் முன்னாடி போனாலும் நம்மளை இது போல் இனிமையான குழந்தைகளைன்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிட முடியாது. பாபா தான் சொல்கிறாங்க, நான் அப்படி முன்னாடி அமர்ந்து உங்களுக்கு அன்பாக புரிய வைக்கிறேன். அனைவருக்கும் சுகம் சாந்தியை கொடுப்பவராக, அனைவரையும் இந்த துக்கமான உலகத்திலிருந்து விடுவிப்பவராக ஆன்மீக தந்தையை தவிர வேறு எந்த மனிதரும் இருக்க முடியாது. இது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஒரு பாபாவை தவிர நம்மை துக்கத்திலிருந்து விலக்கக்கூடிய ஒரு சக்தி வேறு யாருக்கும் இல்லை, எந்த மனிதர்களுக்கும் இல்லை. அதனால் துக்கத்தில் எல்லோருமே தந்தையை தான் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடவுளை தான் எல்லாரும் கஷ்டம் வந்தால் நினைக்கிறாங்க. பக்தியிலையும் அப்படிதான். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். அவரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட இருந்து படிக்கிறோம். தந்தை நம்மை சுகதாமத்திற்கு தகுதி பெற்றவர்களாக ஆக்குகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். சதா சுகதாமத்தின் எஜமானராக நம்மை மாற்றும் தந்தைக்கு முன்னால் வந்திருக்கிறீர்கள். சுகமான உலகத்துக்கு போயிட்டு 2500 வருஷம் இருக்கிறதுக்கு நம்மளை தகுதியாக மாற்றிட்டு இருக்காரு. நேரில் கேட்பதற்கும் தொலைவில் இருந்து கேட்பதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருப்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இப்போ பாபாவை சாக்காரத்தில் இருந்தபோது அங்கே அவர் முன்னாடியே போய் உட்காந்து மதுபனில் முரளி கேட்குறதுக்கும் வெளியே இருந்து கேட்குறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்க தான் செய்யும். மதுபனுக்கு நேரில் வருகிறீர்கள். மதுபனம் என்பது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. எல்லாருக்கும் மதுபன்னா ரொம்ப பிடிக்கும். மதுவனத்தில் அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணன் சித்திரத்தை காட்டிவிட்டார்கள். பிருந்தாவன் மதுபன் அப்படின்னா அங்கே கிருஷ்ணனை தான் காட்டுறாங்க. மதுபனத்தில் அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனை சித்திரத்தை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ அங்கு இருப்பதில்லை. இங்கே அடிக்கடி தன்னை ஆத்மா என்று உறுதி செய்ய வேண்டும். உண்மையான மதுபனில் யார் இருக்கா? சிவபாபா. இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான முயற்சி என்னன்னு பாபா சொல்கிறாரு நம்மளனா, இங்கே நீங்கள் உங்களை ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது, இதை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. அதற்கு முயற்சி தேவை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். பிரம்மா பாபா கூட அந்த ஃபஸ்ட்டு லெசனை அவ்வளோ நல்லா படித்தார்.
அவ்வளோ எழுதினார் பாபா. நான் ஆத்மா ஆத்மான்னு எழுதினார். யசோதா ஒரு ஆத்மா, அப்புறம் அவங்களுடைய மனைவி பேர், அப்புறம் பொண்ணு பேர் நிர்மல் சாந்தா ஒரு ஆத்மா, பிரிஜேந்திரா அவளோட மருமகளை பேர் எழுதி அவங்களும் ஒரு ஆத்மா. இப்படி பாபா வந்து நிறைய முயற்சி பண்ணியிருக்கார். ஆத்மா ஆத்மான்னு பாபா வந்து அடிக்கடி இந்த முயற்சி ஆழமாக பண்ணியிருக்கார். அதுபோல் நாம் கூட இந்த முயற்சி ரொம்ப ஆழமாக பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஆத்மா, தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டு இருக்கின்றேன். நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும் பாபா கிட்டேருந்து, அதெல்லாம் யார் அடைஞ்சிட்ருக்கா? ஆத்மா நான் அடைஞ்சிட்ருக்கேன். சரீரத்துக்கான எந்த விஷயமும் இங்கே கிடையாது. நான் ஆத்மா தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்ருக்கேன். முழு சக்கரத்திலும் தந்தை ஒரு முறை மட்டுமே வருகிறார். 5000 வருஷத்தில் இப்போ தான் வந்திருக்கார். அவர் ஒரு முறை மட்டும்தான் வருவார். இது கல்பத்தின் அழகிய சங்கம யுகம், ரொம்ப உயர்ந்த யுகம். இதற்கு புருஷோத்தம யுகம் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த சங்கம யுகத்தில் தான் எல்லா மனிதர்களும் உத்தமமாக ஆகிறார்கள். புருஷ ஆத்மா உத்தம நிலை, உயர்ந்த நிலையை அடையக்கூடிய யுகம் சங்கம யுகம். ஏன்னா இப்போ தான் பரமாத்மா இந்த பூமிக்கு வரார். இப்பொழுது அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் அவர் ஞானத்தை கொடுக்குறார். இப்போ யார் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்? தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக மாறுகிறோம். மனித ஆத்மாக்கள் எல்லாருமே இப்போ தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. பிறகு சதோ பிரதானமாக மாற வேண்டும். சதோ பிரதானமாக இருப்பது மிக உயர்ந்த நிலை. தமோ பிரதானமாக இருக்கும்போது மனிதர்களும் ரொம்ப கீழானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மனிதன்லேருந்தும் அசுரனாகின்றாங்க. இப்பொழுது தந்தை ஆத்மாக்களின் முன்னால் அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போ பாபா யாருக்கு புரிய வைக்கிறார்? எல்லாமே ஆத்மாவுக்கு. இங்கே அடையிறது யார்? ஆத்மா தான் ஆஸ்தி அடையுது. முழு பாகத்தையும் நடிப்பது ஆத்மா தான், சரீரம் இல்லை. நடிகன் அப்படின்னு சொல்லும்போது உடல் நடிக்கிறது கிடையாது. ஆத்மா தான் நடிகன், நடிக்கின்றது, உடல் கிடையாது. ஆத்மாக்கள் நாம் உண்மையில் நிராகார உலகத்தில், அதாவது சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். இதெல்லாம் உங்களுடைய புத்தியில் வந்திருக்கிறது. நம்ம உண்மையான இருப்பிடம் இங்கே கிடையாது, பூமி கிடையாது, சாந்தி தாம். இதெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த உலகம்தான் நமக்கு சொந்தம், இந்த ஊர் தான் நமக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பரம்தாம் தான் நம்முடைய வீடு. இதெல்லாம் அனைவருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. உங்களோட புத்தியின் பூட்டு கூட இப்பொழுது தான் திறந்து இருக்கிறது. நம்ம கூட இப்படி தான் நினச்சோம் இல்லையா? இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையில் ஆத்மாக்கள் பரம்தாமத்தில் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் அங்கே தான் இருந்தோம். அது நிராகார உலகம், இது மனித உலகம். இங்கே ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் நடிகர்கள், பாகத்தை நடிக்கிறோம். அங்கேருந்து கீழே வரோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நாடகத்தில் நடிப்பை நடிக்கிறோம். முதலில் நாடகத்தில் நாம் பாகத்தை நடிக்க நாம் தான் வருகிறோம். சத்தியுகமாக இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு நாடகம் ஸ்டார்ட் ஆகுது, ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. அப்போவே நாம் வரோம். பிறகு நம்பர் வைஸாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் மேலிருந்து. அனைத்து நடிகர்களும் ஒன்றாக வருவதில்லை. அந்தந்த காட்சிக்கு யார் யார் வரணுமோ, எவ்வளவு பேர் பாப்புலேஷன் இங்கே இருக்கணுமோ அவங்க தான் இறங்கி வருவாங்க. பலவிதமான நடிகர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பக்தர்களும் வருவாங்க, சன்னியாசி தர்மத்தை சேர்ந்தவங்க எப்போ வரணுமோ வருவாங்க, அந்தந்த தர்மத்தை சேர்ந்தவங்க பலரும் அப்படி நடிப்பாங்க. நாடகம் எப்பொழுது முடியுதோ அப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்வார்கள். இப்போ எல்லா நடிகர்களும் இங்கே கீழே வந்துடுவாங்க. ஆத்மாக்கள் நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். பாகத்தை நடிப்பதற்காகவே இங்கே வருகின்றோம். இந்த விளக்கம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மா அங்கே உடல் இல்லாமல் சும்மாவே உட்கார்ந்துட்டுருக்க முடியாது. இங்கே நடிச்சாகணும். அதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. முழு நேரமும் நடிப்பதற்கு தந்தை வருவதில்லை. பாபா 5000 வருஷமும் பரமாத்மா நடிக்கிறதில்லை. அவர் ஒரே ஒருத்தர் தான் நடிகன். அவரும் நடிகன் தான். ஆனால் அவருடைய நடிப்பை கொஞ்ச காலம்தான் நடிக்கிறார் இந்த பூமியில். நாம் தான் பாகத்தை நடித்து நடித்து சதோ பிரதான தன்மையிலிருந்து தமோ பிரதானமாக மாறுகிறோம். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் இதையெல்லாம் நேரில் கேட்கும்போது அதிக போதை என்பது வருகிறது, ஆன்மீக போதை. இப்பொழுது இந்த போதை முரளி படிப்பதால் வருவதில்லை, நேரடியாக கேட்கும்போது வருதுங்கிறார். நேராக இருக்கும்போது அந்த போதை ஏறுகிறது. பாரதம் தேவி தேவர்களுடைய இருப்பிடமாக இருந்தது. பாரதத்தில் தான் தேவி தேவர்கள் வாழ்ந்தாங்க. இப்பொழுது இல்லை என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சித்திரங்களை பார்க்கிறீர்கள், நிச்சயம் இருந்தார்கள் அப்பொழுது. அவங்க தேவதைகள் இப்போ கிடையாது, ஆனால் அவங்களோட ஃபோட்டோ இருக்குது, சித்திரங்கள், சிலைகள், மூர்த்திகள் இருக்குது. அப்போ அவங்க இங்கே தான் இருந்திருக்கணும். நாம் அங்கே வசித்தோம், முதலில் தேவதைகளாக இருந்தோம். பாகத்தை நினைவு செய்கிறீர்கள் அல்லவா, அல்லது மறந்து விட்டீர்களா?
நாம தான் அந்த மாதிரி உயர்ந்த பாகத்தை நடித்தோம், தேவதையாக இருந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே இந்த பாகத்தை நடித்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபா நமக்கு சொல்கிற நிச்சயமா நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க, உயர்ந்த தெய்வத்தாவாக நீங்கள் நடிச்சிங்க. இந்த நாடகம் புதிய உலகமாக இருந்தது, பின்னர் நிச்சயம் பழைய உலகமாக மாறுகிறது. முதலில் மேலிருந்து வரும் ஆத்மாக்கள் தங்க யுகத்திற்கு வருகின்றார்கள். ஃபஸ்ட்டு இந்த சிருஷ்டி ஆரம்பித்த உடனே வரக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு போகிறாங்க. இந்த எல்லா விஷயங்களும் இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுருக்கீங்க. நீங்கள் உலகத்தோட எஜமானர்களாக மகாராஜா மகாராணியாக இருந்தீர்கள். இப்போ இந்த படிப்பை யாருக்கு பாபா சொல்லிக் கொடுக்குறாரு? யார் முதல்ல அப்படி கோல்டன் ஏஜுக்கு வந்தோமோ, அப்படி ராஜா ராணியாக இருந்தோமோ அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க, உங்களுடைய ராஜ்யம்தான் இருந்தது. இப்பொழுது அந்த ராஜ்யம் இல்லை. அந்த ராஜ்யத்தை எப்படி மீண்டும் கொண்டு வருவது, நடத்துவது, இதெல்லாம் தான் இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே மந்திரிகள் இருப்பதில்லை. ஏன்னா ராஜாவே அவ்வளோ புத்திசாலியாக இருப்பார். ஆலோசனை வேறு யார் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆலோசனை கொடுப்பதற்கு அவசியமே இல்லை. அவர்கள் ஸ்ரீமத் மூலமாக மிக உயர்ந்தவர்களாக புத்திசாலியாக ஆயிடுறாங்க. யார்? அங்கே ராஜ்யம் செய்யக்கூடிய லக்ஷ்மியும் நாராயணும் இங்கே படித்து அங்கே புத்திசாலியாக போய் ராஜ்யம் செய்கிறாங்க. பிறகு அவர்களுக்கு யார்கிட்ட இருந்து ஆலோசனை பெறணுங்கிற ஐடியாஸ் எல்லாம் கேட்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஒருவேளை யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்கிறார்கள் என்றால் அவர்களுடைய புத்தி பலவீனமாக இருப்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ அப்படிப்பட்டவர்களை தேவதைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்பொழுது எந்த ஸ்ரீமத் நமக்கு கிடைக்கிறதோ அதுதான் சத்தியுகத்தில் நிலையாக இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய எண்ணம், பேச்சு, செயல், எது சத்தியம், அதாவது எது தர்மம், அதெல்லாம் நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ஸ்ரீமத்தாங்க அப்படியே நாம் கடைப்பிடிக்கிறோம். அப்போ அந்த ராஜ்யம் சுகமாக இருக்கும். உண்மையில் முதலில் இந்த தேவி தேவர்களோட ராஜ்யம் அரை கல்பம் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்மா புத்துணர்வை பெறுகிறது. பாபாவோட முரளியை கேட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும். பரமாத்மாவை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்க முடியாது. அவ்வளோ சுகம் சாந்தியான ராஜ்யத்தை நடத்துறதுக்கான ஒரு ஞானத்தை வேற யாரு கொடுக்க முடியும்? பரமாத்மா தான் கொடுக்க முடியும். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். சாந்தி தாமத்திலிருந்து இங்கே நீங்கள் டாக்கியாக ஆகியிருக்கிறீர்கள். சப்தத்தில் பேசுகிறோம், நடிக்கிறோம். அங்கே எப்படி இருந்தோம்? அமைதியாக இருந்தோம். டாக்கி ஆகாமல் கர்மம் செய்ய முடியாது. சரீரத்தில் வந்தால் தான் கர்மங்களை செய்ய முடியும். இவையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். தந்தையிடமிருந்து எப்படி முழு ஞானமும் இருக்கிறதோ அதே போல் உங்கள் ஆத்மாவிலும் இப்போ ஞானம் இருக்கிறது. எல்லாம் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்றாரு. நான் ஒரு சரீரத்தை விட்டு சன்ஸ்காரத்தோட அடிப்படையில் அடுத்த சரீரத்தை எடுக்கின்றேன் என்று ஆத்மா கூறுகின்றது. என்ன பதிவு இருக்கோ ஆத்மாக்குள்ள அதுக்கேற்றபடி நமக்கு என்ன ஆகுது? சன்ஸ்காரம் என்ன பதிஞ்சிருக்கோ அதுக்கேற்றபடி பிறவி கிடைக்குது. கண்டிப்பாக மறுபிறவி என்பது இருக்கிறது இல்லையா? நம்ம எல்லாரும் சரீரம் விட்டால் இன்னொரு பிறவிக்கு இன்னொரு ஆத்மாவானது இன்னொரு உடலுக்கு போய் தான் தீரணும். ஆத்மாவிற்கு என்ன பாகம் கிடைக்கிறதோ அதை நடித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பிறவிலையும் ஆணாக பெண்ணாக பிறந்து சன்ஸ்காரத்துக்கு ஏற்றபடி நடிச்சுட்டே இருக்கு. சன்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி அடுத்த பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் ஆத்மாவினுடைய தூய்மையின் அளவு குறைந்து கொண்டே செல்கிறது. நடிக்க நடிக்க என்ன ஆகுது? பேட்டரியில் சார்ஜ் கம்மியாயிட்டே இருக்கும்போது தூய்மை குறையுது. அப்போ பத்தீத்தமாக இருக்கக்கூடிய தன்மை, இந்த வார்த்தை துவாபரிகத்திலிருந்து தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். பத்தீத்தம்ங்கிற வார்த்தை எங்கே இல்லை? சத்தியுகம் திரேதாயுகத்தில் இல்லை. அப்போ இருந்தும் கொஞ்சமாவது ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக ஏற்படும் தானே இல்லை? நம்ம கண்டிப்பாக சத்தியுகம் திரேதாயுகத்திலேருந்து பிறவி எடுத்துகிட்டே தான் வரோம். ஆனால் துவாபரிகம் வரும்போது ரொம்ப சீக்கிரமாக பத்தீத்தம் ஆகிட்டோம். அந்த வித்தியாசம் தெரியும். அதாவது புது வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படும் தானே? பாபா நமக்கு ஆஸ்தி தருகிறார். கொஞ்சமாவது உலகம் டைம் போக போக பழசாக தான் செய்யும். ஆத்மாவில் இருக்கக்கூடிய சக்தியும் குறைய தான் செய்யும். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பாபா கிட்டேருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. குழந்தைகள், உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். என்ன ஆஸ்தி கொடுக்குறாரு? சொர்க்கத்தோட ஆஸ்தி கொடுக்குறார். யார் எந்த அளவு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு பதவியை பெறுவார்கள். தந்தையிடம் எந்த பாராபட்சமும் இல்லை. நான் இவங்களுக்கு நிறைய கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும் எடுத்துக்கலாம். யார் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த பதவியை அவங்கவுங்க எடுத்துக்கலாம். பாபா சொல்கிறாங்க தான், நான் ஆத்மாவிற்கு கற்பிப்பதை தந்தை அறிந்திருக்கிறார்.
ஆத்மாக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறது பாபாவுக்கு தெரியுது. அந்த படிப்பை கற்றுக் கொடுக்குறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற எல்லா ஆத்மாவிற்கும் உரிமை இருக்கிறது. இதில் ஆண் பெண் என்ற வித்தியாசமெல்லாம் இங்கே இல்லை. யார் வேணாலும் வந்து பாபாவோட ஞானத்தை கற்றுக்கலாம். எப்படி வந்து சன்னியாசி தர்மத்தில் முதல்ல ஆண்கள் தான் போனாங்க, பெண்களுக்கு இடம் இல்லை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. யார் வேணாலும் பாபாவோட ஞானத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லோருமே பாபாவோட யாரை சொல்கிறோம், பையன் மகன்களாக இருக்கோம். ஏன்னா ஆத்மாலன்னா கிடையாது, பெண்ணுங்கிறதே கிடையாது. தந்தையிடமிருந்து ஆஸ்தியை நீங்கள் அனைவருமே பெறுகிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். உங்களுக்கு தான் தந்தை கற்பிக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கின்றார். ஹே என் செல்லமான இனிமையான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே அப்படின்னு பாபா தான் சொல்கிறார். நீங்கள் நீண்ட காலமாக பாகத்தை நடித்து நடித்து இப்பொழுது ஆஸ்தி பெறுவதற்காக என்னை வந்து சந்திக்கிறீர்கள் என்று தந்தை ஆன்மீக குழந்தைகளோடு பேசுகிறார். நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்து மீண்டும் என்கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே எடுத்தோம், அவங்க தான் மீண்டும் வந்திருக்கோம். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலிருந்து பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் என்ன நடிக்கணுங்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த சிருஷ்டியில் என்னெல்லாம் நடக்கணுங்கிறதும் நாடகத்தில் 4 யுகம் வரணும், இதுவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பாகத்தை நடித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆத்மா அழியாதது, அதனால் அதனுடைய பாகமும் அழியாத பாகம் பதிவாகியுள்ளது. ஆத்மா எப்படி அழியாததோ அப்போ அதுக்குள்ளே என்னெல்லாம் நடிக்கணுங்கிறது இருக்கோ அதுவும் அழியாததாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரீரம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். அதே ஆத்மா தான் அடுத்த உடலுக்கு போகுது. அதே பாகத்தை திரும்ப திரும்ப நடிக்குது. மற்றபடி ஆத்மா தூய்மையாக இருப்பதிலிருந்து அழுக்காக பதீத்தமாக ஆகிறது. நடித்து அதே ஆத்மா அழுக்காயிடுது. சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்கிறது. இதை பதீத்த உலகம் என்று சொல்கிறார்கள். அப்படி கீழே வந்துட்டோம். தேவதைகளுடைய உலகம் எப்பொழுது இருந்ததோ அப்பொழுது விகாரமற்ற உலகமாக இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. இதெல்லாம் ஒரு விளையாட்டு நாடகம். புதிய உலகத்திலிருந்து பழைய உலகமாக, பிறகு பழைய உலகத்திலிருந்து புதிய உலகமாக மாறுகிறது. இப்பொழுது சுகதாமம் ஸ்தாபனையாகிறது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் இருப்போம் இல்லையா? எல்லாருமே இப்போ முக்தி தாம் போயிடுவோம். சுகதாமத்திற்காக யார் வரணுமோ அவங்க கொஞ்சம் பேர் மட்டும் வருவாங்க. இப்பொழுது அந்த சுகதாமம் தான் ஸ்தாபனையாகுது. இந்த எல்லையற்ற நாடகம் இப்போ முடிவுக்கு வருகிறது. அனைத்து ஆத்மாக்களும் கொசு கூட்டத்தை போல திரும்ப செல்வார்கள். அந்த எல்லா ஆத்மாவும் அவங்கவுங்க உடலை விட்டுட்டு அப்படியே ஹோல்சேலாக மேலே போவாங்க. இந்த நேரம் எந்த ஆத்மா வந்தாலும் அழுக்கான உலகில் அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? கொசு போலன்னு ஏன் சொல்கிறார் பாபா? ஏன்னா ரொம்ப உலகம் தமோ பிரதானம் ஆயிடுச்சு, துக்கம் ஆயிடுச்சு, விகாரங்கள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உலகத்தில் வரக்கூடியவர்களுக்கு பெருசாக என்ன வேல்யூ சொல்ல முடியும்? கொசு மாதிரின்னு சொல்கிறேன். யார் முதல்ல புதிய உலகத்தில் வருவார்களோ அவர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு தான் வேல்யூ இருக்குது. எது புது உலகமாக இருந்ததோ அதுதான் பழையதாக மாறியது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறார். புது உலகத்தில் நாம் தான் தேவி தேவர்களாக இருந்தோம். அங்கே துக்கத்தோட பெயரே இல்லை. துக்கம்னா என்னன்னு தெரியாது. துக்கம், அழுகை, கஷ்டம், நோய் இந்த மாதிரி வார்த்தையே இருக்காது. அங்கே வந்து அந்த அளவுக்கு துக்கமே இருக்காது. இங்கே அளவற்ற துக்கம் தான் இங்கே இருக்குங்கிற தந்தை வந்து துக்கமான உலகத்திலேருந்து நம்மளை விடுதலை செய்கிறார். அதனால தான் அவளை லிபரேட்டர்னு சொல்கிறோம். இந்த பழைய உலகம் கண்டிப்பாக மாற வேண்டும். உண்மையில் நாம் சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தோம். 84 பிறவிகளுக்கு பிறகு இப்படி மாறி இருக்கிறோம் என்று உணர்கிறீர்கள். அப்படி இருந்த நாம் தான் இப்போ மாறிட்டோம். என்னை நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதியாக மாறுவீர்கள் என்று பாபா மீண்டும் புரிய வைக்கின்றார். வேற ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், என்னை நினைங்க, நான் சொல்கிறபடி நடங்க. எனவே நாம் ஏன் நம்மை ஆத்மா என்று நம்பிக்கை செய்து தந்தையை நினைவு செய்யக்கூடாது? இப்போ இவ்வளோலாம் நம்ம வந்து பிராப்தி கிடைக்குதுன்னா ஏன் நம்மள ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்கக்கூடாது? ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் தானே? சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கான முயற்சியும் செய்யணும் தானே? ராஜ்யத்தை பெறுவது எளிதான காரியம் அல்ல. பாபா தான் சொல்லுவார், சித்திப்பு வீட்டுக்கு போகிறது மாதிரி இல்லை சொர்க்கத்துக்கு போகிறது. அதுக்குன்னு கொஞ்சம் நீங்கள் தகுதியாக மாறணும், முயற்சிங்கிறது செய்யணும் தானேங்கிற. தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தானே? அடிக்கடி உங்களை மறக்க வைப்பது மாயாவின் அதிசயமாக இருக்கிறது. அது ஒரு அதிசயம் பண்ணுது. நம்மளை அடிக்கடி இவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு பாபா, ஆனால் மறக்க வச்சிருது. அதற்கு என்னென்ன ஒரு வழி இருக்கோ அதை கடைப்பிடிக்குது.
அப்போ நம்ம அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்ங்கிறார். அதற்காக என்னுடையவர் ஆவதால் நினைவு தானே வரும் என்பது கிடையாது. பாபாவுடையவங்கள நான் ஆயிட்டேன் தானே, அப்போ அவரை தனியாக நினைக்கணுமா என்ன, எப்பயும் அவர் நினச்சிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படி நினைக்கக்கூடாது. பிறகு என்ன முயற்சி செய்வீர்கள் இல்லையா, தனியாக நினைக்கிறதுக்குன்னு முயற்சி செய்யணுங்கிறார். எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை முயற்சி செய், உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்க வேண்டும். இல்லையா, யோகா பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே என்ன வேணும், சக்தி வேணும். அப்போ டெய்லி ஞான அமிர்தத்தை நீங்கள் பருகி கொண்டே இருக்க வேண்டும். இது நமது கடைசி பிறவி என்பதை புரிந்து கொண்டீர்கள். இந்த தேக உணர்விலிருந்து விலகி ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நான் அப்படின்னா நான் ஜோதி ஆத்மா, இதை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்க. இல்லற வாழ்க்கையில் தான் இருக்கணும் கண்டிப்பாக, ஆனால் இருந்து கொண்டே முயற்சி செய்யணும். தன்னை ஆத்மா என்று நம்பிக்கை செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். என்னுடையவர் அவர் தான், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படின்லாம் பக்தி மார்க்கத்தோட மகிமை பாடப்பட்டிருக்கு இல்லையா, கடவுளை அப்படி தானே பாடுறாங்க, நாமும் பாடினோம். அப்போ பாபா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். எனக்கு அம்மாவும் அப்பாவும் டீச்சரும் குருவும் நண்பனும் எல்லாமே அவர் தானே, அவரை நினைக்கணும் தானே. பாபா அதுக்காக தான் சொல்கிறாரு, அந்த ஒருவர் தான் ரொம்ப சாக்ரீனாக இருக்கிறார், ரொம்ப இனிமையான ரொம்ப ஸ்வீட்டான சாக்ரீனாக இருக்கிறார். மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டு விட்டு அந்த ஒரு சாக்ரீனான ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது உங்கள் ஆத்மா தமோ பிரதானமாக மாறியிருக்கிறது. அதை சதோ பிரதானமாக மாற்றுவதற்கு நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். யாத்திரை தொடர்ந்து நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, அந்த யாத்திரையிலே இருங்க, அப்போ தூய்மையாயிடுவீங்க. தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை பெறுங்கள் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அதை சொல்லுங்க. சத்தியுகத்தில் தான் சுகம் இருக்கும். சுகதாமத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் தந்தை. தந்தையை நினைவு செய்வது மிகவும் எளிமையானது. அப்பாவை நினைக்கிறதுக்கு என்ன கஷ்டம். ஆனால் மாயாவோட எதிர்ப்பும் அதிகம் இருக்கும். ஞானம் கேட்கும்போது இருக்காது, யோகா பண்ணும்போது தான் இருக்கும். அதனால் முயற்சி செய்து செய்து தந்தை நாம் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு துரு என்பது ஆத்மாவிலேருந்து விலகிடும், விகாரத்தோட துரு நீங்கிடும். ஒரு நொடியில் ஜீவன் முக்தின்னு பாடியிருக்காங்க. ஆத்மாக்கள் நாம் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள், அங்கே வசிப்பவர்கள் இங்கே பரம்தாமில். பிறகு நாம் நம்மளுடைய பாகத்தை ரிப்பீட் செய்ய வேண்டும். இங்கே வரோம், மீண்டும் ரிப்பீட் பண்ணுறோம். இந்த நாடகத்திற்குள் அனைவரையும் விட அதிக பாகம் நம்முடையது தான். யாரோடது? தேவி தேவர்களோடது. சுகமும் அனைவரையும் விட அதிகமாக நமக்கே கிடைக்கும், தேவி தேவர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தேவி தேவதா தர்மம் அதிக சுகத்தை கொடுப்பது என்று தந்தை கூறுகிறார். மற்ற எல்லோருமே கணக்கு வழக்குகளை தீர்த்துவிட்டு சாந்தி தாமத்திற்கு தானாகவே செல்வார்கள். நம்ம சீக்கிரமே போயிடுவோம், ஏன்னா நம்ம கணக்கு வழக்கை இங்கேயே முடிச்சிடுறோம் ஞானம் யோகத்தோட ஆதாரத்தில். அப்போ சுகதாமத்திற்கு நம்ம சீக்கிரமாக போயிடுவோம். மற்றவங்கெல்லாம் அவங்களுடைய கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு பின்னாடி பரம்தாமுக்கு வருவாங்க. அதிக விஸ்தாரத்திற்கு நாம் ஏன் போக வேண்டும்? ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்கிறார். அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். கொசுக்களைப் போல அனைவரையும் அழைத்து செல்வார். சத்தியுகத்தில் மிக குறைந்தவர்கள் தான் இருப்பார்கள். ஆரம்பத்தில் 9 லட்சம், அப்புறம் 2 கோடி வரைக்கும் தான் இருப்பாங்க. இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. சரீரம் எல்லாம் அழிந்துவிடும். அழியாத ஆத்மா கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு போகும். இந்த சரீரத்தை எடுத்து என்னென்ன கர்மங்கள் தவறாக செஞ்சோமோ, கர்ம கணக்கு இருக்கோ அதெல்லாம் ஆத்மா முடிச்சுட்டு தான் போகணும். அதற்காக ஆத்மாவை நெருப்பில் போட்டால் தூய்மையாகும் என்பது கிடையாது. ஆத்மாவை நெருப்பில் போட்டால் அப்படி தூய்மையாயிடும், பாவம் போயிடும்னு கிடையாது. ஆத்மா யோகம் என்ற அக்னியில் தான் பவித்திரமாக வேண்டும். பாபாவோட நினைவு, பாபா கிட்ட நம்ம வைக்கக்கூடிய அந்த நினைவு யாத்திரை, அதில் அவ்வளோ சக்தி இருக்கணும். யோகத்தில் அவ்வளோ பலம் இருக்கணும். நம்ம சங்கல்பத்தில், பாபாவை நினைக்கக்கூடிய சங்கல்பத்தில் அவ்வளோ சக்தி இருக்கணும். நம்ம பாவங்கள் அதில் பஷ்பமாகணும். அப்போ அந்த யோக அக்னியில் தான் ஆத்மா தூய்மையாக முடியுங்கிறார். இதுதான் யோக அக்னி. சீத்தை என்ன சொன்னாங்க? நெருப்பை கடந்து வந்தார், அந்த நெருப்பில் போய் பிரவேசம், அக்னி பிரவேசம் பண்ணி தூய்மையாக இருக்கிறத காட்டினாங்கன்னு அவங்க அந்த மாதிரி நாடகத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நெருப்பால் யாரும் தூய்மையெல்லாம் ஆக முடியாது. நெருப்பில் போய் பிரவேசம் ஆகிட்டு வந்தால். சீதைகள் நீங்கள் தான் எல்லோரும் இந்த நேரம் அழுக்காக இருக்கிறீர்கள், ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். அதனால் யோக அக்னியில் நாம் இப்போ தூய்மையாகணும்னு பாபா புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். எல்லாருமே ராவணனோட ஜெயிலில் தான் இருக்கும். இப்பொழுது ஒரு தந்தையின் நினைவால் தூய்மையாக ஆக வேண்டும். ராமர் ஒருவர் தான், அவர் தான் ராம். அக்னி என்ற வார்த்தையை கேட்டால் நெருப்பை கடந்து வந்தார் என்று நினைக்கிறார்கள்.
இல்லையா? அந்த சீதை வந்து அந்த நெருப்பில் அக்னி பிரவேசம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. யோக அக்னி எங்கே, அந்த அக்னி எங்கே, ஸ்தூலமான அந்த அக்னி எங்கே? ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவோடு யோகம் வைப்பதால் மட்டும்தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கி தூய்மையாகும். இரவு பகல் வித்தியாசம் இருக்குது அவங்க சொல்கிறதுக்கும் உண்மை என்னங்கிறதுக்கும். இப்பொழுது அனைத்து சீதைகளும் ராவணனோட ஜெயிலில் சோகவனத்தில் இருக்கிறார்கள். நாம் எல்லாமே இப்போ ராவணனோட ஜெயிலுங்கிறது கலியுகம் முழுவதுமே அதில் தான் நாம் சிறையில் இருக்கோம். இங்குள்ள சுகம் காக்கை எச்சத்திற்கு சமமானது. இருக்கிற போல இருக்கும், ஆனால் இருக்காது. அதோடு ஒப்பிடும்போது சொர்க்கத்தின் சுகம் எவ்வளோ அளவற்றது. சும்மா பார்க்குறதுக்கு சுகம் போல் இருக்கிறதுக்கும் அங்கே எவ்வளவு சுகம் இருக்கும், எவ்வளோ இரவு பகல் வித்தியாசம் இருக்குங்கிற பாபா சொல்கிறாங்க. சிவ மணவாளனோடு ஆத்மாக்கள் உங்களுக்கு இப்பொழுது நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. அவன் புரிஞ்சுக்கணும். ஆத்மா எப்போ அவரை பார்த்தோமோ புரிஞ்சுக்கிட்டோமோ அப்பயே அவரோட நமக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அதனால் ஆத்மா பெண்ணாக இருக்கின்றது, ஃபீமேலாக. அப்போ என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள் என்று சிவபாபா கூறுகிறார். இல்லையா? அவர் ஒருத்தர் தான் நமக்கு மணவாளன், அவரை மட்டும் நினைக்கணும். சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவீர்கள். அதனால் குழந்தைகள் ஞான ரத்தினங்களால் உங்களுடைய மடியை நிரப்ப வேண்டும். எவ்வளோ முடியுதோ ஞானத்தை நிரப்பிக்கணும். எந்த சந்தேகத்தையும் கொண்டு வரக்கூடாது. ஞானத்தை நிரப்பிக்கிறதுனா நம்ம புரிதல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அந்த புரிதலை ஒவ்வொரு பாபா சொல்லக்கூடிய ஞான ரத்தினங்களோட பாயிண்ட்டை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும், எதுக்காக கொண்டு வரணும், கொண்டு வந்தால் நமக்கு என்ன பிராப்தி கிடைக்குது, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறாங்க தான் உங்களோட மடியை அப்படி நிரப்பிக்கோங்க. அப்போ எந்த சந்தேகமும் வராது. தேக அபிமானத்தில் வரும்போது தான் அநேக கேள்விகள் வருகின்றன. பிறகு தந்தை என்ன ஒரு காரியத்தை கொடுக்கின்றாரோ அதை செய்வதில்லை. அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆவதே முக்கியமான விஷயம். மற்ற விஷயங்கள்லாம் விட்டுவிட வேண்டும். அப்படின்னா இப்போ ஆத்மானா சதோபிரதானை ஆக்கிக்கிறது தான் முதல் வேலை, மற்றதெல்லாம் அப்புறம்தான். ராஜ்யத்திற்கு என்ன பழக்க வழக்கங்கள் இருக்குமோ அது அங்கே இருக்கும். அங்கே என்னெல்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்கிறது. எப்படி மாளிகை கட்ட வேண்டுமோ அப்படி கட்டுவார்கள். பவித்திரமாவதே முக்கியமான விஷயம். எல்லாம் நமக்கு அங்கே கிடச்சிரும். இப்போ நம்ம தூய்மையாகிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அங்கே என்னெல்லாம் நடக்கணுமோ தானாக நடக்கும். பதீத்த பாவனரே என்று அழைக்கவும் செய்கிறார்கள். தூய்மையாகும் போது சுகத்தை பெறுவீர்கள். தேவி தேவர்கள் அனைவரையும் விடவே தூய்மையானவர்கள். உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களை விட, மகான் ஆத்மாக்கள் எல்லாரை விட தூய்மையானவர்கள் தேவி தேவதைகள். அதனால் பாபா சத்தியுகத்தை பற்றி நீங்கள் ரொம்பலாம் சிந்திக்க வேண்டாம். அங்கே யார் மாளிகை கட்டுவாங்க, எப்படி கட்டுவாங்க, அங்கே என்னென்ன பழக்க வழக்கங்கள் எப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஆத்மா தூய்மையாகிறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியங்கிற. இப்பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கு மிக உயர்ந்த தூய்மையான நிலையுடையவர்களாக ஆகிறீர்கள். அது சம்பூர்ண விகாரமற்ற தூய்மை என்று சொல்லப்படுகிறது. அதனால் தந்தை என்ன ஸ்ரீமத்தை கொடுக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத்துங்கிறது நம்மளுடைய எண்ணம், பேச்சு, செயல், நம்மளுடைய எல்லாரும் கூட வைக்கக்கூடிய தொடர்பு, சம்பந்தம், நம்மளுடைய விருத்தி, திருஷ்டி எல்லாத்துக்கும் பாபா ஸ்ரீமத் சொல்கிறார். அதுபடி தான் நடக்கணும். தந்தை வேறு எந்த எண்ணத்தையும் எழுப்புவதற்கான அவசியமே இல்லை என்று கூறுகிறார். இதை செய்யலாமா, எப்படி செய்கிறது, என்னால் முடியுமா, இதை என்னால் குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு செய்ய முடியாதே, இந்த அளவுக்கு தானே முடியும், யார் செய்கிறாங்களா, எல்லாரும் செய்கிறாங்களா, இப்படியெல்லாம் நம்ம வேறு எந்த எண்ணமும் எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. முதலில் நாம் அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். அதனால் பாபா சொல்கிறத அப்படியே கடைபிடிக்க வேண்டும். பதீத்த பாவனரே என்று அழைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. நம்ம பதீத்த ஆயிட்டோம் அதனால தான் கூப்பிடுறோன்னு நினைக்கிறதில்ல. பதீத்த பாவனர் என்பதை யார் என்பதை கூட அவங்க அறிஞ்சிருக்கல. இது அழுக்கான உலகம், அது தூய்மையான உலகம். தூய்மையாவதே இப்பொழுது முக்கியமான விஷயம். தூய்மையாக யார் நம்மை மாற்றுவார் என்பது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. பதீத்த பாவனரே என்று அழைக்கிறார்கள். எனினும் நீங்கள் பதீத்தமாக இருக்கிறீர்கள், நம்ம எல்லாரும் ரொம்ப அழுக்கா கீழாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சண்டைக்கு வருகிறார்கள், கோபம் வந்துடுது. தன்னை விகாரி என்று ஒருவர் கூட உணர்வது இல்லை. எல்லோரும் இல்லறத்தில் தானே இருந்தார்கள். ராதாகிருஷ்ணன் கூட, லக்ஷ்மி நாராயண், இவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருந்தார்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க மட்டும் எப்படி தூய்மைன்னு சொல்ல முடியும்? ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க விகாரமற்றவர்களாக தான் இருந்தாங்கன்னு. அதனால் அங்கே யோக பலத்தால் தானே குழந்தைகள் பிறக்கும். அந்த பலமெல்லாம் இப்பொழுது சென்று விட்டது, இப்போ யார்கிட்டையும் இல்லை.
அதை விகாரமற்ற உலகம் சொர்க்கம் என்று சொல்கின்றோம். அது சிவாலயம், சிவனால் படைக்கப்பட்ட ஆலயம்தான் சொர்க்கம். பதீத்த உலகத்தில் தூய்மையாக ஒருத்தர் கூட இருப்பதில்லை என்று தந்தை கூறுகிறார். இந்த தந்தை தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். அங்கே ஒரு குரு சென்றால் பிறகு குழந்தையை சிம்மாசனத்தில் அமர வைப்பார்கள். இப்பொழுது அவர் எப்படி சத்கதிக்கு அழைத்து செல்வார்? பாபா சொல்கிறாங்க, குரு இருக்காருன்னா அவர் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா யார் அங்கே ஃபாலோயர்ஸாக இருக்காங்களோ அவங்கள அமர வைப்பாங்க. அவங்க யாருமே சத்கதிக்கு யாரையுமே அழைச்சிட்டு போகிறதில்ல, விட்டுட்டு தான் போகிறாங்க. ஆனால் இந்த சத்குரு வந்தாருன்னா அடுத்தது இன்னொருத்தர் அப்படி கிடையாது, எல்லாரையுமே கூடவே அழைச்சிட்டு போகிறாரு. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் அந்த ஒருவர் மட்டும்தான். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் மட்டும் இருப்பார்கள். மற்ற எல்லா ஆத்மாக்களும் எங்கே இருப்பாங்க? சாந்தி தாமத்துக்கு சென்றிருப்பார்கள். ராவண ராஜ்யத்திலிருந்து விலகி இருப்பார்கள். தந்தை அனைவரையும் தூய்மையாக ஆக்கி அழைத்து செல்கிறார். தூய்மையான நிலையில் இருந்து யாரும் உடனே அழுக்காவதில்லை. உடனடியாக நம்ம கூட அழுக்காகிறதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். அதுக்காக தான் பாபா சொல்கிறாங்க, நம்பர் வயசாக இறங்கி வருவாங்க. எல்லாருமே சதோ பிரதானமாக தான் இறங்கி வரும்போது இருப்பாங்க முதல் ஜென்மத்தில். அதுக்கப்புறம் பிறவி எடுக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக சதோலேருந்து ரஜோ தமோ பிரதானுக்கு சென்றுறாங்க. உங்கள் புத்தியில் 84 பிறவிகளோட சக்கரம் இப்பொழுது இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது லைட் ஹவுஸை போல இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் பிரகாசத்தை வழிகாட்டுபவர்களாக, பிரகாசத்தை கொடுப்பவர்களாக இருக்கீங்க. இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை ஞானத்தால் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது குழந்தைகள் மற்ற எல்லோருக்கும் வழியை சொல்ல வேண்டும். எல்லோரும் படகுகள், நீங்கள் பைலட்டாக வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தான் அவங்க எல்லாரும் கரை சேர்றாங்க. நீங்கள் சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்கள். கலியுக துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். நம்மளுடைய மனசில் இந்த உலகத்தை பற்றி நினைக்கிறதே விட்டுறணும். உலகத்தை பற்றினானா இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், விஷயங்கள், சாதனங்கள், இதெல்லாத்தையும் புத்தியிலேருந்து எடுத்துருங்க. இந்த துக்கதாமத்தை மறந்துடுங்க. இதை அனைவருக்கும் நீங்கள் சொல்லவும் வேண்டும். மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சுகதாமத்தை நினைங்க, அதுக்கு தகுதியாக மாறுங்க. இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட், எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருங்கள். உங்கள் மடியை ஞான ரத்தினங்களால் நிரப்ப வேண்டும். சந்தேகம் கொண்டு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, யோக அக்னியால் ஆத்மா என்ற சீதையை தூய்மையாக்க வேண்டும். எந்த விஷயத்தின் விஸ்தாரத்திற்கும் அதிகம் செல்லாமல் ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். வரதானம், சதா சிந்தனை மூலமாக மூழ்கிய நிலையின் கடலில் கலக்கும் அனுபவத்தை பெறும் அனுபவி மூர்த்தியாக ஆக வேண்டும். அனுபவத்தை அதிகரிக்க ஆதாரமாக இருப்பது சிந்தனை சக்தி. நமக்குள்ளே என்ன கேட்குறோமோ ஞானத்தை அதை அனுபவம் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஞானத்தை சிந்தன் பண்ணக்கூடிய சக்தி வேணும். ஞானத்தை சிந்திக்கக்கூடிய சக்தி என்பது அவசியம். சிந்திப்பவர் தானே மூழ்கி இருப்பார். ஞானத்தை சிந்தனை பண்ணுறாங்கன்னா அதில் மூழ்கி இருப்பவங்கன்னு அர்த்தம். அப்படி மூழ்கிய நிலையில் இருக்கும்போது யோகத்தை நாம் முயற்சி செய்யணுங்கிற அவசியம் இருக்காது. யோகா பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நிரந்தரமாக எப்பொழுதும் இணைந்தே இருப்போம். நிரந்தரமாக யோகம் என்பது, தொடர்பு என்பது பாபா கூட இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. மூழ்கி இருப்பது என்றால் அன்பின் கடலில் கலந்திருப்பது இல்லையா? எப்போ நம்ம ஞானம் உள்ள போதோ அதை சிந்தனை பண்ணுறோமோ, அந்த சிந்தனை பண்ணும்போது யோகா சரியாக இருக்கும். அப்போ அந்த அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய தன்மை தானாகவே இருக்கும். அப்படி அன்பில் கலந்து இருக்கக்கூடியவர்களை யாரும் பிரிக்க முடியாது. அதனால் கஷ்டப்படுவதிலிருந்து விடுதலை ஆகுங்கள். கஷ்டப்பட்டு அவரை நினைக்கணும் அப்படி இருக்காதீங்க. கடலின் குழந்தைகளாக இருப்பதால் அனுபவங்களின் குளத்தில் குளிக்காமல் கடலில் மூழ்குங்கள். வெறும் சின்ன குளத்திலேயே நீச்சல் அடிக்காதீங்கிறார் பாபா. கடலில் ஆழமாக செல்லுங்க. அதுக்கு தேவை ஞானத்தை சிந்தனை செய்து ஆழத்தில் செல்வது தான் முதல் ஸ்டெப். அப்போதுதான் நீங்கள் அனுபவி மூர்த்தி என்று உங்களை சொல்ல முடியும்.
ஸ்லோகன்: யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு நொடியும் சக்திசாலியாக இருக்குமோ அவரே ஞான சுரூபமான ஆத்மா. ஞானி ஆத்மானா நமக்கு எல்லா ஞானத்தோட பாயிண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஞான சொரூபம்னு யாரை சொல்ல முடியும்னா, யார் ஞானத்தை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்திசாலியாக வச்சுருக்காங்களோ, ஒரு நெகட்டிவான சூழ்நிலையிலையும் அவங்களால நல்ல பாசிட்டிவாக சிந்திக்க முடியுதோ, நல்லதாக சிந்திக்க முடியுதோ, பிரச்சனையை சிந்திக்காமல் தீர்வை சிந்திக்க முடியுதோ, அப்படிப்பட்ட ஆத்மா தான் ஞான சுரூப ஆத்மா. அவ்வியக்த சமிகை: இந்த அவ்வியக்த மாதத்தில் பந்தன முக்தாக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு சுபாவம், சன்ஸ்காரம், மனிதன் அல்லது சாதனங்கள், வசதிகள் இதனுடைய பந்தனம் தன் பக்கம் கவர்ந்திழுத்தால் தந்தையோட நினைவின் கவர்ச்சி எப்பொழுதும் இருக்க முடியாது. வேற ஏதாவது உங்கள் புத்தியை ஈர்க்குதுன்னா பாபாவோட நினைவு இருக்காது. அது நம்ம சாதனங்கள், பொருட்களாக கூட இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சொந்த சுபாவ சன்ஸ்காரம் விடணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது ஈர்க்குது, அதிலே போய் மாட்டிகிட்டு இருக்கோன்னா பாபாவோட நினைவு அப்போ அவ்வளோ உங்களை ஈர்க்காது. கர்மாத்தீத் ஆக வேண்டும் என்றால் அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு விலகி இருந்து இயற்கை மூலமாக பெயருக்கு கர்மம் செய்ய வேண்டும். இந்த சரீரம் மூலமாக, இயற்கைனா இந்த சரீரம் மூலமாக பேருக்கு கர்மம் செய்யணும். அதில் போய் மூழ்கிடக்கூடாது. ஏதோ ஒரு கர்மாவை எடுத்துட்டு அந்த கர்மாவும் நம்மளை இழுக்கக்கூடாது. இப்படி விலகி இருக்கக்கூடிய முயற்சியை அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். கர்மம் செய்கிறேன் ஆனால் விலகி இருந்து செய்கிறேன், இதை முயற்சி பண்ணுங்க. செய்ய வைப்பவரும் பாபா. மேலும் இந்த கர்ம இந்திரியங்கள் இது செய்து நான் சேவிப்பவனாக இருக்கின்றேன், இந்த அனுபவம் தானாகவே ஏற்பட வேண்டும். நான் சேவிப்பவனாக இருக்கேன், இந்த கர்ம இந்திரியம் செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் வேற, நான் செய்யலை, கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்ய வைக்கிறேன். இப்போ நான் வேற, இந்த கர்ம இந்திரியங்கள் வேற என்ற அனுபவம் தானாக ஏற்பட வேண்டும். அந்த அளவுக்கு அந்த பந்தனத்திலேருந்து நீங்கள் விலகி இருக்கணும்னு சொல்கிறேன். அச்சா. ஓம் சாந்தி.